ஹலோங்க. நான் ஹரிணி ஃப்ரம் இந்தியா. ஸோ ஃபைனலி என்னுடைய இந்தியன் சீரீஸ் தான் இது. ஜெர்மனில் ஒரு வழியாக வெக்கேஷன் வாங்கிட்டு இந்தியா வந்தாச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறமே ஒருத்தன் என்னை ரொம்ப வாட்டி வதச்சிட்டான். அதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற வெயில். நியர்லி 40 டிகிரி 35 டிகிரி கிட்ட வந்து வெயில் இருந்துச்சு. இதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதா அப்படின்றதுனால எங்கள் ஊரில் இருந்து ஹில் ஸ்டேஷன் ஆனால் கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். ஸோ கொடைக்கானல் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து என்னென்ன பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலான்ற ஒரு ஷார்ட் வீடியோ. கொடைக்கானலில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் வந்து ஹோட்டல் டெம்பிள் டவர்ஸ். இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. சொல்கிற அளவுக்கு இல்லைனாலுமே ஓகே, இட் இஸ் சம்வாட் டீசென்ட். ஸோ ஓகே, நம்ம வந்து ப்ரொமோஷனுக்கு உள்ளே வந்து போக வேணாம். ஸோ கொடைக்கானலில் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே வந்து நியர்லி வந்து 4-5 ஆகிடுச்சு. டைம் இப்போவே வந்து 6 ஆகிடுச்சு. ஸோ அதனால் 6க்கு மேலே என்னென்ன பிளேசஸ் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். சார் நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. என்னதான் சார் எதனா கம்ப்ளீட் பண்ணாதானே சார் தெரியும். தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டேய், ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்குது. கோயில் என்னமோ வந்து 950 மீட்டர்ஸ் 4 மினிட்ஸ் தான். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஆரஞ்ச் ரெட் காட்டுறதுனால அதுவே வந்து போயிட்டே இருக்கும் போல. ஸோ டிராஃபிக்குமே செம்மையாக இருக்குது. பார்ப்போம் 7:30 கோயில் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே கோயிலுக்கு போக முடியுதா அப்படின்ட்டு. ஈவினிங் 6 o'clock மேலே ஆனதுனால எந்த பிளேஸஸுமே ஓப்பனாக இல்லை. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கிறது வந்து குறிஞ்சி ஆண்டவர் கோயில். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா ஒரு செம்ம வியூ பாயிண்ட் இருக்குது. அது நைட் டைம்லேயுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் இன்னும் காலையில் இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஸோ இப்போ அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே நீங்கள் வந்து கோயிலுள்ள வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து அன்னதானம் பிளேஸ். அப்படியே இப்படி திரும்பி பார்த்தோன்னா இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இன்னும் காலையில் பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த காட்டேஜில் ஆக்சுவலாக நானும் கோயிலுக்கு வந்துட்டு பக்தி மூட் ஆனாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். பட் இந்த காட்டேஜிலேருந்து டிஜே நைட் நினைக்கிறேன். ஸோ அதனால் சாங்ஸ்லாம் பலமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இன்னும் பக்தி மூட்லேயே இருக்கணும். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. Subscribe and follow for more videos.